சிக்கலில் வசமாய் சிக்கிய வைகோ. திணறும் தமிழ் தேசியவாதிகளும் தேசியவாதிகளும். என்ன சிக்கல், என்ன திணறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்தியாவில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக மாற்றினாங்க. சட்டவிரோத அமைப்பாக அறிவித்து அதன் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டித்து கடந்த மே மாதம் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகமானது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தடை விதிக்கும் முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டப்படி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மன்மீத் பிரிண்டம் சிங் அரோரா தலைமையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட தீர்ப்பாயத்தை அமைத்தும் உத்தரவிட்டாங்க. மத்திய அரசினுடைய இந்த தீர்ப்பாயமானது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டப்படி விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஏன் அறிவிக்கக்கூடாது, விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் இந்த தீர்ப்பாயத்தில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்க முகாந்திரம் இல்லை, அதனால் அந்த அமைப்புக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை இந்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வழக்கில் தன்னை ஒரு தரப்பினராக சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் கடந்த ஜூலை மாதம் மனு அளிக்கப்பட்டது. இப்போ இந்த சட்ட தீர்ப்பாயமானது வைகோவை இடைமனுதாரராக சேர்க்க மறுப்பு தெரிவித்திருக்காங்க. அதனுடன் இந்த வழக்கினுடைய ஆவணங்களை வெளியில் இருந்து ஆய்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வைகோவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. வைகோ தமது மனுவில் கடந்த 5 ஆண்டுகளாக விடுதலை புலிகள் இயக்கத்துடன் நேரடி தொடர்பில் இருந்தார் என்கிற ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இடைமனுதாரராக சேர்க்க தீர்ப்பாயம் மறுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்திய அரசால் அங்கீகாரம் பெறாத நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமர் ருத்ரகுமாரனை மனுதாரராக சேர்ப்பது தொடர்பாகவும் சட்ட தீர்ப்பாயம் ஆலோசனை நடத்தினாங்க. இதன் முடிவும் பின்னர் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு 2 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று சட்ட ரீதியானது. விடுதலை புலிகளுடன் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பில் இருந்ததாக அவரால் கூற முடியாத ஒரு அச்சமான நிலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வைகோவுக்கு மனுதாரராக சேர்க்க முடியும் வைகோவை. ஆனால் அத்தகைய ஆவணங்களை தாக்கல் செய்தால் சட்ட ரீதியாக வைகோவுக்கு சிக்கல் வரும் என்பதால் அவரால் அதை தாக்கல் செய்ய முடியல. இன்னொரு சிக்கல் அரசியல் ரீதியானது. இலங்கையில் இனப்படுகொலை நடந்த போதும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற கடைசி போரின் போதும் வைகோ இந்தியாவிலும் தமிழகத்திலும் யார் மீதெல்லாம் குற்றம் சாட்டினாரோ அவர்களுடன் தான் அவர் அரசியல் கூட்டணி அமைத்திருக்கிறார். அவரது மகனும் அவர்களின் ஆதரவுடன் தான் எம்பி ஆகியிருக்கார். இப்போதெல்லாம் வைகோ புலிகளை பற்றி மட்டுமல்ல, ஈழத்தமிழர்கள் பற்றி கூட வாய் திறக்கிறது கிடையாது. அதனால் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செயல்பட முடியாத நிலையில் வைகோ ஏன் விடுதலை புலிகள் தொடர்பான தீர்ப்பாயத்தில் தன்னை மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று கோருகிறார் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாகும். ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களோ போர் சமயத்தை விட போருக்கு பின்புதான் பலரை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சிலரது தேவை அவர்களுக்கு இருப்பதாலேயே நிர்பந்தம் காரணமாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இந்த தருணத்தில் தமிழ் தேசியம் குறித்து பேசும் நாம் தமிழர் சீமானோ அல்லது அவரது சார்பிலான வழக்கறிஞர்களோ எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காம மௌனம் காத்து வராங்க. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசிய அரசியல்வாதிகளில் பெரும்பாலானோரின் இலக்கு ஓட்டு, சீட்டு, காசு, பணம், துட்டு, மணி ஆகியவற்றுக்கு தான் என்பது தெள்ளத் தெளிவாகவே தெரியுது. இந்நிலையில் விடுதலை புலிகளுக்கு தடை விதித்த விவகாரத்தில் தமிழகத்திலையும் பிரிவினை கேட்பார்கள் அப்படின்னு அகண்ட தமிழகம்தான் அவர்களின் இலக்கு என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கு. இது கற்பனையான ஒன்று என்பதை தவிர இது பொருட்படுத்தத்தக்கதே கிடையாது. தமிழர்கள் தமிழ் மொழிக்காகவும் தமிழகத்தின் உரிமைகளுக்காகவும் தான் போராடுவாங்க. அதற்கு பிரிவினைவாத முத்திரை குத்தும் தேசியவாதிகளின் நினைத்தால் பரிதாபமாக தான் இருக்கு. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் மற்றவரை விட தமிழ்நாட்டு தமிழர்கள்தான் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பது வரலாறு. அதனால் தேசியவாதிகள் அப்படின்னு கூறிக்கொள்வோரின் முத்திரை தமிழர்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறதா இதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு.